சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,11,720 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முதல்வர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தமிழக எம்பிக்கள் கூட்டம். தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசிக்க கூட இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் என்ன முடிவில் திமுக அதிமுக? திமுகவிடம் 30 எம்பிக்கள், அதிமுகவிடம் 4 எம்பிக்கள். திமுக அதிமுகவை ஆதரவு வட்டத்துக்குள் கொண்டுவர முயற்சி. டெல்லி பாஜக வட்டாரத்திலிருந்து கசியும் தகவல்கள். தாவேகா அரசு அழைப்பு விடுத்துள்ள எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று கனிமொழி அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேகா அரசு நாடகம் நடத்துவதாக விமர்சனம். தொகுதி மறுவரையறை தொடர்பான கூட்டத்தில் அதிமுக எம்பிக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று தகவல். கூட்டத்தை புறக்கணிக்க அதிமுக முடிவு. இன்றைய எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கும் தேமுதிக. மக்கள் நீதி மய்ய தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசனும் பங்கேற்க மாட்டார் என்று தகவல். விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர்கள். காவிரி விவகாரம், குறுவை சாகுபடி குறித்து ஆலோசனை. பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என தாவேகா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். அமைச்சர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்துக்கு பின்பு கூட்டாக பேட்டி. விவசாயிகளுடைய பிரச்சனையை அரசுக்கு எடுத்துரைத்து இந்த கடன் தள்ளுபடி குறித்து ஒரு தீர்வு காண வேண்டும், போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார். அது முழு வெற்றி பெறுகிற வகையில் இன்றைய பேச்சுவார்த்தை முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இந்த அமைச்சர்கள் நடத்தியிருக்கிறார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சுவாமி தரிசனம். ட்ரோன்கள், ரிமோட் கட்டுப்பாட்டு விமானங்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்களுக்கு தடை. மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி திருவண்ணாமலையில் பலத்த பாதுகாப்பு. கண் கண்ணாடி கேமரா மூலம் அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மனை புகைப்படம் எடுக்க முயன்ற பக்தர்கள் 2 விசாரணை. கோவிலுக்குள் செல்போன் எடுத்துச் செல்ல செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தடை. 20 நாட்களுக்குள் செல்போன் பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. தலைநகர் டெல்லியை தத்தளிக்கச் செய்யும் கனமழை. விடாமல் நாள்தோறும் பெய்யும் கனமழையால் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்கள். டெல்லியில் 3வது நாளாக பெய்யும் கனமழையால் சாலையில் தேங்கும் தண்ணீர். வெள்ளம் வடியாததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ள வாகன ஓட்டிகள். ஹரியானா மாநிலம் முழுவதும் தொடரும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழை நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
அசாமில் மழை நின்ற பிறகும் வடியாத வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் முகாம்களில் தஞ்சம். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 10,808 கனஅடியாக குறைந்தது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி நீர் வெளியேற்றம். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையியல் அரசு எந்தவிதமான சமரசமும் தமிழ்நாட்டின் உரிமையில் செய்யாது என்று அமைச்சர் ஆனந்த் உறுதி. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாகவே மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க முடியவில்லை என்றும் விளக்கம். காவேரி நதிநீர் பங்கீட்டு மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமையை சிறிதும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்ற விவரத்தை இந்த மாமன்றத்துக்கு மாண்பு மேயர் தலைவர் அவர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வறட்சி பாதிப்பை சமாளிக்க 288 கோடியே 97 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. பருவமழை குறைவு மற்றும் நீடித்து வரும் வறட்சியான சூழல் காரணமாக குடிநீர் விநியோகத்தை சீராக மேற்கொள்ள நடவடிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும். இடி மின்னலோடு பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாடாளுமன்றத்தில் எந்த அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்பதை எதிர்க்கட்சிகள் தீர்மானிக்க முடியாது. நீட் போராட்ட விவகாரத்தில் அமித்ஷா பதில் தர வேண்டும் என எதிர்க்கட்சியினர் கோரி வரும் நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பு வரக்கூடும் என்பதால் எதிர்க்கட்சிகள் ஆயத்தம். நாடாளுமன்றத்துக்கு திங்கட்கிழமையன்று காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் வர வேண்டும் என்று கட்சி கொறடா உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் சிரோன்மணி அகாலிதளம் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் திடீர் சந்திப்பு. அடுத்த ஆண்டு பஞ்சாபில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக அகாலிதளம் கூட்டணி மீண்டும் ஏற்படக்கூடும் என்று தகவல். என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியின் உத்தரப்பிரதேச மாநில தலைவர் திடீர் ராஜினாமா. பாஜக அரசு பிளவுபடுத்தும் அரசியலை செய்து வருவதாக கடுமையாக விமர்சித்து கட்சியிலிருந்தும் விலகல். எத்தனால் பெட்ரோல் விவகாரம் முழுவதுமே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. கார்கள் ஸ்கூட்டர்களை சேதப்படுத்துகிறது, மக்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உலகளவில் ஜென்சி தலைமுறையினர் வசிக்க ஏதுவான நகரங்களின் பட்டியலில் ஜப்பான் தலைநகர் டோக்கியோ முதலிடம். பாதுகாப்பான பொது போக்குவரத்து, நடைபயிற்சிக்கான சூழல் மற்றும் துடிப்பான இரவு வாழ்க்கை போன்ற அம்சங்களின் அடிப்படையில் நகரங்கள் தேர்வு. உலகின் டாப் 10 பணக்காரர்களின் பட்டியலை வெளியிட்டது போர்ப்ஸ் நிறுவனம். நம்பர் 1 இடத்தில் எலான் மஸ்க் தொடரும் நிலையில் 3வது இடத்துக்கு முன்னேறிய ஜெஃப் பெசாஸ். சீனாவில் மஞ்சள் ஆற்றின் மீது அமைந்துள்ள புகழ்பெற்ற ஹியூகோ அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். கோடை விடுமுறையை ஒட்டி பெருக்கெடுத்து ஓடும் நீரை அருகில் சென்று கண்டு ரசித்த மக்கள். வரலாறு காணாத வெப்ப அலையால் தகிக்கும் ஐரோப்பிய நாடுகள். நீர்மட்டம் குறைந்ததால் நதிகளில் நீர்வழி போக்குவரத்து பெரிதும் பாதிப்பு. மகாராஷ்டிராவில் பயங்கரவாத அமைப்புகளின் கொள்கைகளை பரப்பியதாக 114 புத்தகங்கள், பத்திரிகைகளுக்கு தடை. நாட்டின் இறையாண்மைக்கு பாதகமாக செயல்படுவதாக குறிப்பிட்டு முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் நடவடிக்கை. தமிழகத்தில் மது பாட்டிலுக்கு 20 ரூபாய் உயர்த்த முடிவு. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல தீர்வை வசூலிக்கும் வகையில் மதிப்பு கூட்டு வரி சட்டத்தில் திருத்தம்.
பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் சிறையில் உயிரிழப்பு. சர்க்கரை நோய், பக்கவாதம் தொடர்பான பாதிப்புகள் இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்ததாக தகவல். கோவில்களில் விஐபி தரிசனங்களால் பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது. கோவில் வளாகத்துக்குள் புகைப்படம், வீடியோ எடுக்க அனுமதி வழங்கக்கூடாது என்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வினய் உத்தரவு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நில மோசடி வழக்கில் 4வது நபர் கைது. மோசடியாக நிலத்தை பதிவு செய்ய உதவியதாக களிக்குமார் என்பவரை கைது செய்த காவல்துறை. தமிழகத்தில் நில வழிகாட்டி மதிப்புகளை 60% வரை உயர்த்த திட்டம். கிராம வாரியாக புதிய பட்டியல் தயாரிப்பு பணி மும்முரம். +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே கால்நடை மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். சென்னை கலைவாணர் அரங்கில் தேசிய கைத்தறி நாள் விழாவில் முதல்வர் விஜய் பங்கேற்பு. வெற்றி தறி விற்பனையையும் தொடங்கி வைத்தார். முடிவுக்கு வந்தது முதல்வர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு. மனுவை வாபஸ் பெற்றார் சங்கீதா.